நைட்ல மட்டும் பெட் வெட் பண்ணிடுறான். எப்போ வந்து பிளாடர் கண்ட்ரோல் வரும், நம்ம வந்து கொஞ்சம் அலர்ட் ஆகணும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 12 வயசு வரைக்குமே இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். பேரண்ட்ஸ் குழந்தைங்களை கூட்டிட்டு வருவாங்க. ஒரு 6 வயசு 7 வயசு பசங்க இல்லை 8 வயசு பொண்ணுங்க கூட்டிட்டு வந்து, மேடம் நைட்டு வந்து யூரின் கண்ட்ரோல் பண்ண மாட்டேங்கிறான், டே டைம்ல ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நைட்ல மட்டும் பெட் வெட் பண்ணிடுறான், இதனால பெட்ல படுக்க வைக்க முடியல, சொந்தக்காரங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியல, இதுக்கு என்ன மேடம், ஏதாவது நரம்புல மிஸ்டேக் இருக்குமா, மூளையில பிரச்சனை இருக்குமா அப்படின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட்க்கு வராங்க. அந்த குழந்தைங்களுக்கான பதிவு தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், குழந்தை பிறந்து வளர்றப்ப எப்போ வந்து பிளாடர் கண்ட்ரோல் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 4 வயசுல நல்லாவே வந்துடும். இப்போ ஒரு 100 குழந்தைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 30 குழந்தைங்க வந்து 4 வயசுலயே பிளாடர் கண்ட்ரோல் நல்லா வந்துடும். நான் சொல்றது வந்து டே டைம் பிளஸ் நைட் டைம் ரெண்டும் சேர்த்து தான் சொல்றேன். ஒரு 7 வயசு அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா 10% மட்டும்தான் பெட் வெட் பண்ணுவாங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 12 வயசு வரைக்குமே இருக்கும். எவ்வளவு பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 1 to 3%. ஸோ இந்த மாதிரி பர்சன்டேஜ் வேரி ஆகும். ஏதாவது ஒரு குழந்தை 8 வயசுக்கு மேலேயும் பிளாடர் கண்ட்ரோல் வரல அப்படின்னா அந்த குழந்தைய வந்து இவால்வேட் பண்றது ரொம்ப முக்கியமான விஷயம். நாக்டர்னல் என்யூரிசிஸ் இதுல வந்து 2 வகையா பிரிக்கிறோம், பிரைமரி, செகண்டரி. பிரைமரி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை பிறந்ததுல இருந்து இந்த நாள் வரைக்கும் பிளாடர் கண்ட்ரோல் வந்திருக்காது. செகண்டரி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இனிஷியலா இப்போ ஒரு 4 வயசு 5 வயசுல ஒரு 6 மாசத்துக்கு பெட் வெட் பண்ணாம இருந்திருக்கும் அந்த குழந்தை, அதுக்கப்புறம் பெட் வெட் பண்ண ஆரம்பிச்சிருக்கும். இதுதான் செகண்டரி நாக்டர்னல் என்யூரிசிஸ். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இதை சாதாரணமாவே ட்ரீட் பண்ணிடலாம். இதுக்கு சில டெக்னிக்ஸ் இருக்கு. அதாவது அந்த குழந்தைக்கு வந்து நம்ம 6 மணிக்கு அப்புறம் தண்ணி நிறைய கொடுக்க கூடாது. 6 மணிக்குள்ளேயே ஃபுல்லா ஹைட்ரேட் பண்ணிடணும். இப்போ டின்னர் சாப்பிடுது அப்படின்னா சும்மா 1 டம்ளர் தண்ணி மட்டும்தான் கொடுக்கணும். அப்புறம் தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு தடவை யூரின் போயிட்டு படுக்கணும். இன் பிட்வீன் ஒரு தடவை, இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா 9 மணி 8:30 மணிக்கு தூங்கிடுறாங்க. பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் தூங்குவாங்க. ஸோ இன் பிட்வீன் வந்து அந்த குழந்தைய எழுப்பி விட்டு யூரின் போக வைக்கணும். இது வந்து நம்ம வீட்டிலேயே செய்யக்கூடிய விஷயங்கள். இதை தாண்டி ரெக்டல் கண்ட்ராக்ஷன் அப்படின்னு ஒரு எக்ஸசைஸ் இருக்கு. அதாவது நம்ம யூரின் போற இடத்த, அந்த மோஷன் போற இடத்த அப்படியே டைட்டா பிடிக்கணும். பிடிச்சிட்டு இப்போ நமக்கு வந்து அர்ஜென்ட்டா யூரின் வருது, ஆனா போறதுக்கு இடம் இல்லை, கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா அந்த சுருக்கு தசையை இறுக்கி பிடிப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இறுக்கி பிடிக்கணும். இறுக்கி பிடிச்சி ஒரு 10 கவுண்ட் ஹோல்டு பண்ணிட்டு விட்டுறணும். இதை வந்து ரெக்டல் கண்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெக்டல் கண்ட்ராக்ஷன் அது வந்து எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலே எல்லாத்தையும் சேர்த்து இழுத்து பிடிக்கும் போது அந்த ஸ்பிங்டர் டோன் வந்து இம்ப்ரூவ் ஆகும். இது வந்து என்னன்னா பிரெயினுக்கு ஒரு இம்பல்ஸ் அனுப்பும், அதனால பிளாடர் கண்ட்ரோல் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும். இது வந்து வீட்லயே நீங்க பண்ற விஷயம். இத இப்ப டாக்டர்கிட்ட போறீங்க அப்படின்னா அவங்க என்ன மாதிரி இதை ஹேண்டில் பண்றாங்க அப்படின்னா, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நமக்கு வாட்டர் எலக்ட்ரோலைட் பேலன்ஸ் அப்படின்னு ஒரு சிஸ்டம் நம்ம உடம்புல உண்டு. இதுக்கு ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன் அப்படின்ற ஒரு ஹார்மோன் வந்து நம்மளோட பிட்யூட்டரி சுரப்பில இருந்து வருது. இந்த ஹார்மோனை வந்து நேசல் ஸ்ப்ரேவா சில டேப்லெட் ஃபார்முலேஷன்ல இந்த மாதிரி அவைலபிளா இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம கொஞ்ச நாளைக்கு எடுத்துக்கும் போது ஆட்டோமேட்டிக்காவே பிளாடர் கண்ட்ரோல் கொண்டு வந்துடலாம். 12 வயசு தாண்டியும் ஒரு பிளாடர் கண்ட்ரோல் வரல அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் அலர்ட் ஆகணும். நியூராலஜிஸ்ட் பார்க்கணும், யூராலஜிஸ்ட் பார்க்கணும். காலுக்கு வர நரம்புகள் நல்லா இருக்கா, அந்த பிளாடருக்கு போறதுக்கான சாக்ரல் ரூட்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த ரூட் லெவல், பிளெக்சஸ் லெவல் எல்லாமே நார்மலா இருக்கா, ஸ்பைனல் கார்ட்ல எதுவும் ப்ராப்ளம் இருக்கா, பிரெயின்ல வந்து நமக்கு சென்டர்ஸ் இருக்கு, அங்க ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, இவ்வளோத்தையும் நம்ம அலசி ஆராயணும். ஸோ வந்து ஒரு 12 வயசு தாண்டியும் இப்ப சொன்ன ரெமடி எல்லாம் பண்ணி பார்த்தும் ஒழுங்கா நமக்கு கண்ட்ரோல் கிடைக்கல அப்படின்னா யூராலஜிஸ்ட் நியூராலஜிஸ்ட போய் பார்க்கறது நல்லது. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நன்றி, வணக்கம். மூளை நரம்பியல் குறித்து மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவரி என்ன மற்றும் மூளை எனும் மூலவர் பக்கவாதத்தையும் வெல்லலாம் என்ற 2 புத்தகத்தின் வழியாக விரிவாக தெரிந்து கொள்ளலாம். புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம்.